பையன் அவனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். பல வீடுகள்ல போய் பாத்திரம் தேய்ச்சு கூலி வேலை பார்த்து கடைநிலை ஊழியம் பண்ணி அந்த அம்மா அந்த பையனை எப்படியாவது கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த பையன் ஒழுங்கா படிக்காம ஊதாரித்தனமா ஊர் சுத்திட்டு இருக்கான். ரேங்க் கார்டு கொடுக்குறாங்க, அம்மா கிட்ட கொண்டு வந்து ரேங்க் கார்டை நீட்டுறான். எல்லாத்துலயும் சிகப்பு கோடா போட்டிருக்கு. அம்மா கேக்குறாங்க, என்னடா எல்லாத்துலயும் சிகப்பு கோடா போட்டிருக்குன்னு. அம்மா எல்லாரையும் விட நான் தான் நல்லா படிக்கிறேன்னு வாத்தியார் அண்டர்லைன் பண்ணி அனுப்பியிருக்காருமா, சிகப்பு கலர்ல அண்டர்லைன் பண்ணி அனுப்பியிருக்காரு. அது என்னடா 7, 8, 9, 10ன்னு போட்டிருக்கேன், என்ன அர்த்தம் அப்படின்னு. இல்ல மேக்ஸ் வாத்தியார் 7 ரூபா வாங்கிட்டு வர சொன்னாரு, சயின்ஸ் வாத்தியார் 10 ரூபா வாங்கிட்டு வர சொன்னாரு, பிசிக்ஸ் வாத்தியார் 8 ரூபா வாங்கிட்டு வர சொன்னாரு, அதனாலதான் 7, 8ன்னு போட்டிருக்காங்கன்னு அம்மா கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு போறான். இப்ப இந்த பக்கத்து வீட்டு பையன் வந்து சொல்றான், அம்மா அவன் உங்களை ஏமாத்துறாமா, அவனை வந்து காசு எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லமா, அவன் வாங்கின மார்க்கே அவ்வளவுதாம்மா வாங்கியிருக்கான், உங்களை ஏமாத்துறாமான்னு. இப்ப இந்த அம்மா சொல்றாங்க, அவன் என்னை ஏமாத்துறான்னு எனக்கு தெரியும்பா, என் பையன் என்னை ஏமாத்துறான்னு தெரியும். ஆனா இந்த 7 ரூபா 8 ரூபாய்க்கு ஏமாத்துறவன் நாளைக்கு ஒரு 50 மார்க் வாங்கி அம்மா கிட்ட இருந்து ஒரு 50 ரூபா வாங்கிடலாம், ஒரு 90 மார்க் வாங்கி 90 ரூபா வாங்கிடலான்ற நினைப்போடையாவது அவன் படிக்க மாட்டானான்ற ஏக்கத்தினால நான் இந்த காசை கொடுத்து விடுறேன்பான்னு அந்த அம்மா சொன்னாங்களாம். அம்மாக்கள் ஏமாறுவது போல்